அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமினுடைய குமாரனாகிய எக்கோனியா என்கிற, அதாவது கோனியா என்று அழைக்கப்படுகிற, இல்லை யோயாக்கீன் என்று அழைக்கப்படுகிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையில் முதல் கந்தாயத்து, அதாவது முதல்ல பழுத்த அத்திப்பழங்களுக்கு சமமாக நல்ல மிகவும் அழகான நல்ல அத்திப்பழங்கள் இருந்தது. மற்ற கூடையில் புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்கள் இருந்தது என்று சொல்லி இங்கே எரேமியா ஒரு செய்தியை விளக்க முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிமு 597 யோயாக்கீன் அவனுடைய தாய் மற்றும் பிரபுக்கள், அங்கே இருக்கக்கூடிய தச்சர்கள் கொல்லர்கள் இவங்களெல்லாம் சிறைப்பட்டு போன பின்பாக யோயாக்கீன் சித்தப்பா அல்லது யோயாக்கீமுடைய தம்பி சிதேக்கியா அங்கே இஸ்ரவேலிலே யூதாவிலே அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். நேபுகாத்நேச்சாரால அவன் அங்கே அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது எரேமியாவின் மூலமாக எரேமியா 21:8 ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்தில் தரிக்கிறவன் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாக நீங்கள் புறப்பட்டு போயிட்டீங்கன்னா அதில் போகிறவன் எவனோ அவன் பிழைப்பான், அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் ஓன் தேசத்தில் தரித்திருக்காம உன்னை சிறைபிடித்து கொண்டு போகிறவங்க கூட போ என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி சோதம் குமரவனுடைய பாவம் மிகவும் கொடியதாக மாற்றப்பட்ட பொழுது அந்த பட்டணத்தை வானத்திலிருந்து ஆண்டவர் கந்தகத்தை இறக்கி அழிப்பதற்கு சித்தம் கொண்ட பொழுது லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறதற்கு எத்தனையாய் முற்பட்டாரோ அதே போல காரியங்கள் இங்கே அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது. ஜீவ வழி என்பது இந்த பட்டணத்தில் தரித்திருக்காதபடி நீ போய்விடு என்று சொல்லுகிறார். மரண வழி என்பது இங்கே தரித்திருக்கிறவன் அவன் இங்கே அழிக்கப்பட்டு விடுவான், சாவான், பட்டயத்தினால சாவான், பஞ்சத்தினால சாவான், கொள்ளை நோயினால சாவான் என்கிற காரியத்தை எரேமியாவின் மூலமாக சிதேக்கியாவுக்கும் அவனுடைய நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆலோசனையாக கொடுத்த போதிலும் அவங்க நினச்சிக்கிட்டாங்க, சிறைப்பட்டு போனவங்க தான் ரொம்ப மோசமானவங்க, இந்த தேசத்தில் தங்கி இருக்கிற நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் ரொம்ப பாவம் செஞ்சதுனால அங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நினைப்பு அத்தனையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சிறைப்பட்டு போன ஜனங்களைத்தான் மீண்டும் 70 வருடங்களுக்கு பின்பாக கொண்டு வந்து அவர்களை கொண்டுதான் தேசத்தை திரும்ப உருவாக்க நினைத்தார். அவர்களை திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நல்ல பழங்களாக முதல் கந்தாயத்து பழம் என்று சொல்லப்படுகிறத அந்த ஒரு கூடையில் வைக்கப்பட்ட பழங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறை அனுபவத்தினுடைய துன்பங்களின் மூலமாக நான் அவர்களை பரிசுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வசனம் 5 சிறையிருப்பின் நாட்களுக்கு பின்பாக அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று 6ஆம் வசனத்திலையும் அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்கிறத 7ஆம் வசனத்திலையும் சொல்லி அந்த கூடையில் நல்ல பழங்களாக வைக்கப்பட்ட அத்தி பழங்கள் தான் சிறைப்பட்டு போனவர்கள், அவர்களை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லி சிறைப்பட்டு போன மக்களை குறித்து நம்ம தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். தானியேல் சென்றார், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்றவர்கள்லாம் அங்கே ஆண்டவரால் உயர் பதவியை அடைஞ்சதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பாக அங்கிருந்து ஒரு கூட்டம் மக்கள் 70 ஆண்டுகளுக்கு பின்பாக திரும்பி வந்தனர். ஆனால் தேசத்தில் தங்கியிருந்த மக்களோ தேவனுடைய வாக்கை மீண்டும் மீண்டும் மறுதலித்து எகிப்துக்கு சென்று
அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்ததை நாம் சரித்திரங்களிலே பார்க்க முடியும். தேவன் சரியான பாதையை காட்டும்போது அதில் நடக்கணும். ஒருவேளை தவறுகள் நேரிட்டு நமக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் அதனை மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது என்கிறத இந்த சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிறர் நடுவில் நாம் பெரிய நீதிமானி காட்டுகிறதற்கு தவறுகளை மறைக்க அடுத்த தவறை நம்ம செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. அவ்வாறு செய்தால் தாவீதை போல விபச்சாரத்தை மறைக்க கொலை செய்வதற்கு சமமாக அது மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்வை சில நேரங்களில் தேவ சிக்ஷைகளை அனுபவிக்கிறவரோ பார்த்துட்டு அவங்க என்ன தவறு செய்தாங்களோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு வேடிக்கையான கதையை கூட ஒன்று சொல்லுவார்கள். ஒரு குடியானவன் ஒரு கழுதையையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அவன் வளர்த்தான் என்று சொல்லி. இந்த கழுதையானது எப்பொழுதுமே அதிகமாக பொதிகளை சுமந்து கொண்டு பிஸியாக இருக்கும். எப்பவுமே இதற்கு தான் வேலை, அடியும் இதுக்கு தான். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தானே, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பயங்கரமான செல்லம். அது எப்பொழுதும் படுக்கிறது, அவனுடைய மடியில் படுக்கிறதும் வீட்டுக்குள்ளே போகிறதும் வருகிறதும் ஒரு வேலையும் அதுக்கு கிடையாது. இந்த கழுதைக்கு மிகுந்த ஒரு சங்கடம். அந்த எஜமான் என்ன இவ்வளவு ஓர வஞ்சனையோடு கூட நடத்துகிறான, அந்த ஆட்டுக்குட்டியை எவ்வளவு செல்லமாக பிள்ளையை போல வளர்க்கிறானே என்று சொல்லி, எது நம்ம சுமை சுமந்தாலும் அடிலாம் பட வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த நாட்கள் கடந்தது. ஒரு நாளில் அந்த குடியானவன் அப்படியே தன்னுடைய அருவாளை நல்லா தீட்டி கொண்டு இருந்தான். கழுதையினுடைய கால்களெல்லாம் கிடு 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 கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டுக்குட்டி அங்கங்கே துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த கழுதை நினைத்தது, நம்ம என்ன தப்போ செய்தமோ தெரியலையே, அழகா அருவாளை தீட்டி கொண்டு இருக்கிறான, கொஞ்ச நேரத்தில் நம்மை வெட்டி விடுவான் போலன்னு நினைக்கிற நேரத்தில் அவன் அந்த அருவாளை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை வெட்டினதை அந்த கழுதை பார்த்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒருவேளை நம்ம பிரயோஜனம் உள்ளவனா நம்ம இருந்ததுனால நம்மை தப்ப விட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவர் சமைப்பதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லி நினைத்து கொண்டது. இன்றைக்கும் ஆண்டவர் வசனங்களை நமக்கு போதித்து, அவருடைய வழிகளை நமக்கு போதித்து, அவருடைய காரியங்களை நமக்கு போதித்து, ஒருவேளை நமக்கு தவறு செய்யும்போது உபத்திரவங்களை நமக்கு அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை கரெக்ஷன் பண்ணும்படியாய் அவருடைய வசனங்கள் நமக்கு நேராக வரும்பொழுது அது நம்மை கரெக்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிறையிருப்புக்கு 70 வருடங்கள் கடந்து சென்றுவிட்டு வந்த பிறகு அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனையே இல்லை. முழு மனதோடு கூட அவர்கள் திரும்பிவிட்டதை நமக்கு அதற்கு பின்பாக உள்ள பகுதிகளிலே நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும்படி இறங்கி வந்த பொழுது கூட அவர்கள் அநேக காரியங்களை சடங்காச்சாரமாய் மாற்றியிருந்தார்களே ஒழிய இந்த விக்கிரக வழிபாடுகளுக்கு அவர்கள் திரும்பவே இல்லை. அத்தனையாக ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம உபத்திரவப்படுகிறது நல்லது. அதன் மூலமாக தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் சிட்சிக்காத ஒரு தகப்பன் சிட்சிக்காத ஒரு புத்திரன் உண்டோ? இன்றைக்கு தகப்பன் நம்மை புத்திரராக எண்ணி நம்மை சிட்சித்து நடத்துகிறார். அவர் நம்மை சிட்சிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம வேசியின் பிள்ளைகளாக மாறி இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே முதல் கந்தாயத்து பழமாக கூடைகளில் வைக்கப்பட்ட அவருக்கு பிரயோஜனமான அத்திப்பழங்களாக நாம் காணப்படுவோம். ஒருவரும் புசிக்க முடியாத தூக்கி எரிய படத்தக்க கெட்டுப்போன அத்திப்பழங்களாக இருந்து விடாதபடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே மரண வழி எது, ஜீவ வழி எது, உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று வாழும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அளவில்லாத அந்த மிகப்பெரிய தீர்மானத்தின்படி நம்முடைய வழிகளை உருவாக்கி நம்மை நடத்த முடியும். எப்படி 70 வருடங்களுக்கு பின்பாக அந்த ஜனங்களை கூட்டம் கூட்டமாக திரும்பி கொண்டு வந்து தேசத்தை உருவாக்கினாரோ, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற நம்மை கொண்டும் இந்த பூமியில அவருடைய திட்டங்களை ஆண்டவர் உருவாக்க முடியும். முழுமையாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும்
வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ.